வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டுடைய இம்பார்ட்டண்ட் டாபிக் வைஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஆல்ரெடி நான் வீடியோ 3 அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 4வது வீடியோ. ஸோ கண்டினியூவாக அதையும் பார்த்துட்டு இது பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். தென் லைக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போங்க. தென் ஃபுல்லாக ஹியர் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அதுதான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு அசர்ஷன் ஃபார்மட் வந்தாலும் இந்த யூனிட்டில் நீங்கள் 5 கொஷின் வந்ததுன்னா அந்த 5 கொஷினுமே சால்வ் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டில் 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், என்ன ஃபாலோ பண்ணாலே. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் நான் எடுத்திருக்கேன், ஏன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் வைஸ் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த WTO. ஸோ இந்த WTO அப்படின்றது என்னன்னு பார்ப்போம். ஸோ அந்த WTOடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது வேர்ல்டு அப்படின்றது என்னென்னா எல்லா கண்ட்ரீஸையும் குறிக்குது. அப்போ எல்லா நாடுகளுமே இதில் இருப்பாங்க. வேர்ல்டுனா மொத்த எல்லா நாடுகளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ட்ரேட் அப்படின்றது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னால் மற்ற கண்ட்ரியில் உள்ள பொருட்களை நம்ம வாங்குறது, நம்ம நாட்டில் உள்ள பொருட்களை அவங்களுக்கு காசுக்கு விற்கிறது. ஸோ அது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தான் ட்ரேடு. ஆர்கனைசேஷன்னா இவர் பிக் இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா அது ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, நிர்வாகம். ஓகே, அப்போ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்னா நாடுகள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதில் நடக்குது. இது ஒரு ஆர்கனைசேஷன்னா நிர்வாகம். ஸோ அதான் வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன். ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்றதை நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அப்போது இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க? ஸோ இட் இஸ் த இன்டர்நேஷ்னல் பாடி. இப்போ இது வந்து என்னது, எல்லா நாடுக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. டீலிங்ஸ் வித் த ரூல்ஸ் ஆஃப் ட்ரேடு. ட்ரேடுனா ஆல்ரெடி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு நம்ம பார்த்துட்டோம். அதில் திட்டங்கள் வகுக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த WTO அப்படின்றவங்க தான். அப்போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நாடுகளுக்கு இடையே நடக்கும்போது அதுக்கு திட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறது யார், அதை ஃபாலோ பண்ணணும் எல்லா நாடுகளுமே. ஸோ அதுதான் எனது WTOடைய வேலை. அப்போது வித் த ரூல்ஸ் ஆஃப் ட்ரேட் பிட்வீன் நேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இதனுடைய கோல்னால் எய்ம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணுன்றதுக்காக தான் இது படிக்கிறீங்க, அல்லது JRF கிளியர் பண்ணணுன்றதுக்காக படிப்பீங்க. அப்போ இட்ஸ் கோல், இதோடைய மெயின் நோக்கம் என்ன? இஸ் டு சூப்பர்வைஸ்னால் என்ன, ஒரு ஆள் முன்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கிறதான் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை செக் பண்ணி இந்த ட்ரேடை இன்டர்நேஷ்னல் அளவில் விரிவுபடுத்தணும்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா பண்ணுறாங்க. மானிட்டர்னால் செக் பண்ணிகிட்டே இருக்காங்க, எதுவும் தவறுதல் நடந்துடக்கூடாது அப்படின்றத நேஷ்னல் அளவில் செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தென் ட்ரேடுக்கு பாலிசி, திட்டங்கள் வந்து வகுக்கிறாங்க. பாலிசின்றது பிளான்னு அர்த்தம். திட்டங்கள் வகுக்கிறது, பிளான் போடுறது அவங்க தான். அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணுன்றத வலியுறுத்துறது யார்? WTO. அண்ட் ப்ரொவைட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டு டெவலப்பிங் நேஷன். அப்போ நாடுகளை டெவலப்பிங் பண்ணி கொண்டு வர்றதுக்கு, ஒரு நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த WTO அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு ரூல்ஸ், திட்டங்களை வகுத்து அதை ஒழுங்காக மானிட்டர் பண்ணி சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த WTO அப்படின்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, தென் அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் வந்து இது இருக்குது. ஸோ அப்போ இது வந்து எப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஓரியன்ட் தான், ஆனால் நாடுகள் எல்லாத்துக்குமே இவங்க தான் பொறுப்பு. ஓகே, அப்போ இது வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்தில் இருக்குது. இப்போ ரீசன்ட் அப்டேட்ஸ் என்னென்னா இதில் 166 கண்ட்ரீஸ் மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ இது ஒரு எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். எக்கனாமிக்னால் பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ WTO அப்படின்றது இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ அப்போ எல்லா நாடுகளுக்குமே திட்டங்கள் தீட்டி இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இதை வலியுறுத்துறது யார்? WTO. எல்லா நாடுகளுமே அதை பின்பற்றணும். ஓகே,
ஸோ இப்போ கொஸ்டின் எதுலேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO அதில் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த WTOனா நோக்கம் என்ன, இதை உருவாக்குனதுக்கு நோக்கம் என்ன, நாடுகள் வளர்ச்சி அடையணுன்றதுக்காக தான். அதில் என்னென்னலாம் வளர்ச்சி அடையும்? டு இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் இன் மெம்பர் கண்ட்ரீஸ். அப்படின்னா எந்தெந்த நாடுகள், இப்போ 166 நாடுகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அந்த 66 நாடுகளுமே வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு தான் இந்த WTO இருக்குது. அப்போ அங்கே வாழக்கூடிய மக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்காக, ஓகே, அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த WTO அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. அப்போ டு இம்ப்ரூவ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் இன் மெம்பர் கண்ட்ரீஸ். ஓகே, எந்த நாடுகள்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அங்கே வாழும் மக்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டு இன்க்ரீஸ் ட்ரேட் ஆஃப் சர்வீஸ்னு கொடுத்துருக்காங்க. டு இன்க்ரீஸ்னால் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. சர்வீஸ்னால் ஒரு நாட்டில் இல்லாத இன்னொரு நாட்டில் வந்து பொருட்களை கொடுக்குறது, வாங்குறது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே ட்ரேட் ஆஃப் கூட்ஸ்னால் ஒரு பொருளை அங்கே இங்கேயும் மாற்றுறாங்கன்னு அர்த்தம். அப்போ சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எல்லா நாடுகளுக்குமே கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க பொருட்களை. டு என்லார்ஜ் ப்ரொடக்ஷன், என்லார்ஜ்னா பிக்கு அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, பிக்காக ப்ரொடக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி, அதை அதிகரிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ஹியூஜாக, ரொம்ப பிக்கஸ்ட்டாக பண்ணுறாங்க. என்லார்ஜ் அப்படின்றது ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன்னா என்ன? ஒரு பொருளை உருவாக்குறது, அதை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறது வந்து WTO பண்ணுறாங்க. அண்ட் ட்ரேட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா கூட்ஸ்னால் பொருள். அப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கூட்ஸையும் பண்ணக்கூடியது யார், அதை பெருசளவில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா WTO. ஓகே, தென் அடுத்தது பார்த்திங்கன்னா டு என்ஷூர் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு பொருள் இருக்காது, அதை வந்து இன்னொரு நாட்டுக்கு வழங்குறது. தென் வந்து ஏதாவது ஒன்று பற்றாக்குறை இருக்கும், ஸோ அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ எந்த இடத்துல வந்து எவ்வளோ பொருள் யூஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த WTO அப்படின்றவங்க வலியுறுத்துகிறாங்க. பட் டு என்ஷூர் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ்ன்றது வளங்கள் அப்படின்றது சில இடத்துல கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. நேச்சுரல் ரிசோர்ஸ் சில இடத்துல நிறைய கிடைக்கும், சில இடத்துல கிடைக்காது. ஸோ அப்போ அந்த இதெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறது இந்த WTO வந்து பண்ணுறாங்க. ஸோ சில இடத்துல டீ எஸ்டேட் இருக்கும், சில இடத்துல இருக்காது. அப்போ வந்து டீ கம்பல்சரியாக நிறைய இடத்துல குடிப்பாங்க. ஸோ அப்போ என்னது, ரிசோர்ஸஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுக்கு, தென் வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இந்த WTO அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்கன்னா டு ப்ரொடெக்ட்னா பாதுகாக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, டு ப்ரொடெக்ட் த என்வாயர்மெண்ட், என்ன என்வாயர்மெண்ட்னா சரௌண்டிங்ஸ்னு அர்த்தம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க, அப்போ பாதுகாக்கிறது டு ப்ரொடெக்ட் த என்வாயர்மெண்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு அக்செப்ட் த கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ கான்ஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள்னு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வைப்பாங்க. இந்த சஸ்டைனபிள்ன்றது வறட்சி இல்லாமல் தடுக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ டு அக்செப்ட் த கான்செப்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா ஒரு நாட்டில் வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருக்குதுன்னா அதை போக்குறது, வறட்சி இல்லாமல் பார்த்துக்கிறது, டெவலப்பிங் ஓரியன்டாக கொண்டு வர்றது, வறுமையை ஒழிக்கிறது. ஸோ இதுதான் எனது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்குள்ளே வரும். அப்போ அந்த கான்செப்டையும் WTO என்ன பண்ணுறாங்க, ஒரு நோக்கமாக வச்சுருக்காங்க. அடுத்தது டு என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்க்ரீசிங் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட். ஓகே, ஸோ ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா என்னென்னா நாட்டில் வேலை இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது, அதை வந்து வலியுறுத்துது இந்த WTOவுடைய மெயின் எய்மு. அண்ட் இன்க்ரீஸ் இன் எஃபெக்டிவ் டிமாண்ட்னா ஒரு பொருளுடைய ப்ராடக்டுடைய டிமாண்டை நல்ல விதமாக எஃபெக்டிவாக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த WTO. அப்போ WTOன்றது மெயினாக மக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு, வாழ்க்கை தரத்தை எல்லா இடத்துலையுமே பொருட்கள் கிடைக்கிறதுக்கு, சர்வீசஸ் கிடைக்கிறதுக்கு, ப்ரொடக்ஷனை அதிகமாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, கரெக்டான ரிசோர்ஸஸை வந்து கரெக்டான இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு, தென் பாதுகாக்கிறது சுற்றுச்சூழலை, தென் வறட்சி இல்லாமல் தடுக்குது, தென் எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறதுக்கு,
தென் டிமாண்டை கரெக்டாக எஃபெக்டிவாக இது பண்ணுறதுக்கு. இப்போ சில பொருளுக்கு டிமாண்டே இல்லாமல் இருக்கும். ஸோ எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குன்றதும் WTOக்கு தெரியும். அப்போது இந்த மெயின் நோக்கம் என்ன WTO உடையது, இது இவ்வளவும் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த WTO. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் இது வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் WTO வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். அது ரிலேட்டட் நான் வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த WTO அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம படித்தது தான் இருக்குது. பட் நம்ம எல்லாமே படித்தாதான் கொஞ்சம் நமக்கு அசர்ஷன் வந்தாலுமே அடிக்க முடியும். அதனால தான் அதை ஃபுல் கண்டென்ட் நான் ஆட் பண்ணேன். டு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள்ஸ் ஆஃப் த மெம்பர்ஸ் கண்ட்ரி. அப்போ மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அவங்க உயர்த்துறாங்க. தென் டு என்லார்ஜ் பிக்காக ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ட்ரேட் ஆஃப் கூட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டாவதும் வரும். அப்புறம் என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறாங்க. எது கிடையாது, டு இம்ப்ரூவ் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரீஸ், இது கிடையாது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாட்டுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். டி வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு ரிலேட்டட் வீடியோஸ் இது ரிலேட்டடாக போட்டிருக்கேன். பட் இந்த கொஸ்டினை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ இது வந்து நியூ அப்டேட். ஸோ இதெல்லாம் நமக்கு கம்பல்சரி தெரியணும். இனிமேல் வரக்கூடிய ஃப்யூச்சர் கொஸ்டின்ஸ் அப்போ தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ லெசிஃபயர் பாலிசி இஸ் அடாப்டட் இன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் இது என்னன்னுட்டு. பட் வந்து இது வந்து அனதர் நேம் தான். ஓகே, ஸோ இந்த லெசிஃபயர் பாலிசினா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த லெசிஃபயர் அப்படின்றது பார்த்திங்கன்னா லெட் டூன்னு அர்த்தம். லெசிஃபயர் அப்படின்றது லெட் டூன்னு அர்த்தம், லெட் தம் அலோன்னு அர்த்தம். அதாவது என்னென்னா கவர்மெண்ட்டுடைய தலையீடுகள் எதுவுமே இருக்காது. அப்படின்னா நம்ம என்ன இது பார்த்தோம், கேபிட்டலிசம்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆன்சர். கேபிட்டலிசம் எக்கனாமி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ அந்த கேபிட்டலிசம் எக்கனாமி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இன் த எக்கனாமியில் தலையீடுகள் இருக்காது, கவர்மெண்ட்டுடையது இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, நீங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரைஸ் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாகவே நீங்கள் ரன் பண்ணுறீங்க ஒரு கம்பெனியை. ஸோ அதுதான் லெசிஃபயர் பாலிசி அப்படின்றது. ஓகே, அப்போ லெசிஃபயர் பாலிசின்றது ஓனர் வந்து எனது பிஸ்னஸ் அவரே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இது எல்லாமே அவரே பார்த்துக்கலாம். அதில் வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் அது இருக்கும். ஸோ எதுனாலுமே நம்மளே ஓனாக பண்ணிக்கலாம். அப்போ கேபிட்டலிசம் அப்படின்றது தான் இதுக்கு ரைட்டான ஆன்சர். கேபிட்டலிசம் இஸ் அன் எக்கனாமிக் சிஸ்டம் வேர் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஓன் அண்ட் ஆப்ரேட் பிஸ்னஸ் வித் த ப்ரைமரி கோல் ஆஃப் இது வந்து நீங்கள் என்னென்னு பண்ணுங்கன்னா போன வீடியோவில் இது ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. ஜெனரேட்டிங் த பாலிசிஸ் த்ரோ த ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை விற்கிறதுக்கு தனியாகவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற கம்பெனி இண்டிவிஜுவலாகவே ப்ரைவேட்டாகவே ஆப்ரேட் பண்ணி பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலாகவே. அதுதான் எனது கேபிட்டலிசம் எக்கனாமி வந்து நம்ம எக்கனாமிக் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் த சிஸ்டம் வந்து கேபிட்டலிசம் எக்கனாமி. ஸோ இப்போ இதில் ஆன்சர் பார்த்திங்கன்னா லெசிஃபேர் பாலிசின்றது எது அடாப்ட் பண்ணுதுன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம். அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் தலையீடுகள் இருக்காது, இண்டிவிஜுவலாகவே பிஸ்னஸ் பண்ணலான்னு அர்த்தம். இது ரிலேட்டட் இன்னொரு கொஸ்டினும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி வந்து ரைட்டான ஆன்சர். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக் சிஸ்டம் அப்படின்றது ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஜிசி நெட்டில் வர சான்சஸ் இல்லை. பட் வந்து இந்த லெசிஃபேர் அப்படின்ற வேர்டு வந்ததுன்னா உங்களுக்கு புரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் தரவாகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ லெசிஃபேர் கேபிட்டலிசம் அப்படின்றது ஆஸ் ஆட்ரிபியூட்டட் டு ஆடம் ஸ்மித் கால்டு ஃபார்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். இதில் அடிஷ்னலாக ஒன்று வந்திருக்கு பார்த்திங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க இதை வந்து கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதில் வந்து ஆத்தர் நேம் எதுவும் கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித் அப்படின்றவங்க லெசிஃபேர் கேபிட்டலிசம் கொண்டு வந்தாங்களா. ஸோ அப்போ லெசிஃபேர் கேபிட்டலிசம் அப்படின்றது எதை சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த எக்கனாமி இருக்குமா, இருக்காது. அப்போ பி ஆப்ஷன்ஸ் வந்து வராது.
அடுத்தது ஹெவி டாக்ஸேஷன் ஆஃப் மேனுஃபேக்சர்னு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்டுடைய தலையீடுகளே இருக்காது. அப்போ வந்து ஏ ஆப்ஷன் வரதுக்கு சான்சஸ் இல்லை. அடுத்தது கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மேஜர் இண்டஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலேயும் வராது, கவர்மெண்ட்டே உள்ளே வரமாட்டாங்க. அப்போ மினிமல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட் இன் த எக்கனாமி, உள்ள கவர்மெண்ட்டுடைய தலையீடுகள் ரொம்ப மினிமமாக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்ட் ஆன்சராக வரும். ஓகே, அப்போது இதுதான் ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்த்திங்கன்னா எஃப்டிஐ. ஸோ இதனுடைய ரொம்ப டீட்டெயில் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விச் ஒன் இஸ் நாட் த ஃபார்ம் ஆஃப் எஃப்டிஐன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்டிஐ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்றது இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இன்னொரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னொரு பிஸ்னஸ் வந்து இங்கே இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார் கம்பெனி ஒரு இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போ கண்ட்ரி ஏ கண்ட்ரி பி, ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் எனது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எ ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு கண்ட்ரியில் ஃபாரின் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அது எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் அசட்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போ நிறைய விஷயங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அசட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அங்கே நியூவாக இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணணும், பிளான்ட் இன்வெஸ்ட் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏயும் பியும் கம்பல்சரி வரும். சி பார்த்திங்கன்னா மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணுமா அப்படின்னா அது நீடு கிடையாது. ஓகே, ஒரு கம்பெனி தான் நீங்கள் செட் பண்ணுறீங்க. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெனி டைப்ஸ் ஆஃப் அசட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஷேரு, அங்கேயும் ஷேரு பாண்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவீங்க. ஓகே, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெனி டைப்ஸ் ஆஃப் அசட்ஸ் அங்கேயும் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா சி வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டிடியூட் கேபிட்டல் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது எதில் வரும்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வரும். ஸோ அந்த கான்செப்டும் நான் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ பேலன்ஸ் ஆஃப் த பேமெண்ட்டில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து போடுவாங்க. அதில் ஒன் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் எனது கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். கேபிட்டல்னால் எனது முதல்னு அர்த்தம். ஒரு இதுக்கு முதலாக போடணும் அப்படின்னா எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரின் லோன், தென் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ், தென் வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு. ஓகே, அது உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்லேயும் இப்போ இருக்குது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம். அது என்னது, ஒரு விஷயத்துக்கு ஒரு புதுசாக பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி அதுக்கு முதல் தேவை கேபிட்டல் போட்டிருப்பீங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து 3 இதில் வந்திருக்கிறதுனால அதை வச்சு நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சேம் தான். அது எப்படின்னா ஃபாரினில் வந்து ஸ்டாக்கு, ஷேர் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 4th ஆப்ஷன் வரும்போது அதுவுமே 4 ஆப்ஷனில் உங்களுக்கு 4th ஆப்ஷனுமே 4 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வச்சும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக முடியாது. ஓகே, அப்போ எதெல்லாம் வராதுன்னா இது வராது, செகண்ட் ஆப்ஷன் இல்லை, செகண்டு 4 நமக்கு தேவை. பி அல்லது சியில் தான் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து வரும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபாரின் லோன் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அது ஒரு கேபிட்டல் தான். ஓகே, முதல் கிடைக்கும். ஸோ ஃபாரினில் லோன் கொடுக்குறாங்க, கேபிட்டல் கொடுக்குறாங்க, ஒரு முதலுக்கு ஒதுக்குறாங்கன்னா அதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதாவது பணவரவு இருக்கும், கேஷ் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதைத்தான் என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. கேபிட்டல் அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ டிரான்சாக்ஷனை நோட் பண்ணி வைக்கிறது தான். ஆனால் வந்து நாடுகளுக்கு இடையே டிரான்சாக்ஷன் நடக்கிறத நோட் பண்ணி வைக்கிறது, அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் போட முடியும், ஃபாரின் லோன்ஸ் அப்படின்றது. ஸோ அப்போ ப்ரைவேட்னா இண்டிவிஜுவலு, ப்ரைவேட் கம்பெனி இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ அது வராது. ஃபாரின் லோன்ஸுன்றது உங்களுக்கு கேபிட்டல், அதாவது நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடியது, அது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் தான் வரும்.
ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1 வந்து வரும். இப்போ பி வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். 1, 2 தென் 4 ஃபாரின் லோன்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தென் வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நித்யா.